ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் கீதூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்டோடு உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அரைப்பது எப்படி அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் நீட்டு மிளகாய் தாங்க எடுத்துப்போம். சாதாரணமாக மிளகாய்த்தூள் அரைக்க குண்டு மிளகாயும் இருக்குது, நீட்டு மிளகாயும் இருக்குது. ஆனால் நாங்கள் நீட்டு மிளகாய் தாங்க போடுவோம். அதனால் நீட்டு மிளகாய், அப்புறம் தனியா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம வறுக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வெயிலில் நல்லா வாங்கிட்டு வந்ததும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணுங்க. காய வச்சுட்டு வறுத்து அரைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்கிட்டு வந்த பொருளை அப்படியே மில்லுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அதை ஓப்பன் பண்ணி அதில் நிறைய குச்சி இலை அதெல்லாம் இருக்குங்க மிளகாயில். அது எல்லாம் கூட நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சா ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாள் காஞ்சா போதுங்க. இது ரொம்ப காயணும்னு கூட இல்லை. நல்லா வெயில் அடிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சா போதும், அதுவே போதுமானது. 10 மணிக்கு காய வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு கூட எடுத்துருங்க. இது எல்லாமே வெயில் சீசன் தானே, அதனால் மிளகாய் தனியாய் மட்டும் காய வச்சா போதுங்க. இது எல்லாமே சாமான்களை காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னென்ன சாமான் வேணும்னா மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உடைச்ச கடலை, வெந்தயம், அரிசி, இதெல்லாமேங்க. இது எல்லாமே என்னென்ன வேணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிளகாய்த்தூள் அரைக்கும்போது நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தனியா மிளகாவை நம்ம வறுத்துக்கணுங்க. மிளகாவை வறுக்கும்போது வீடியோ எடுக்கலைங்க, மிஸ் ஆகிடுச்சு. நான் வறுத்துக்குள்ளே வறுத்துட்டாங்க. அதனால் இப்போ தனியாக வறுக்கிறதுலேருந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். தனியாவை கூட நம்ம பார்த்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைனாக்கா நம்ம ஹையாக வச்சோன்னா உடனே வந்து கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கூடவே வந்து விரலி மஞ்சள் போட்டுக்கணுங்க. மிளகாத்தூளுக்கு விரலி மஞ்சளை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த விரலி மஞ்சளை ஒரு 2 உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு சேர்த்திங்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையை வந்து வறுக்க வேண்டாம், ஆனால் கருவேப்பிலையை காய வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அது காயணும்னா நம்ம கையில் வச்சு நசுக்கணுங்க, ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, காஞ்ச மாதிரி முறுக்குன்ட்டு, அந்த மாதிரி ஒரு பதத்தில் சவுண்டு வரணுங்க. அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, காய வச்சுக்கோங்க. வறுக்க வேண்டாம், கருவேப்பிலையை காய வச்சாலே போதுமானது. ஆனால் ஈரத்தோடு போட வேண்டாங்க. இது நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தனியா. மசாலா பொருட்களையும் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எவ்வளோ அளவோடு நான் எழுதி வைக்கிறேங்க, டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. மிளகு இதெல்லாம் அதிகமாக போட்டுக்கிட்டால் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கூடவே முக்கால் அழாக்கு அரிசி எடுத்துருக்கோங்க. அரிசி வந்துட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அரிசியை தான் எடுத்திருக்கோம். முக்கால் அழாக்கு எடுத்துருக்கோங்க. அந்த அழாக்கு வந்து நான் கையில் வைக்கும்போது நீங்கள் சைஸ் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ இருக்குன்னு, அவ்வளோதாங்க. அடுத்ததான் மல்லிகை சாமான், நம்ம கூட மிளகாத்தூளுக்கு போட வேண்டிய சாமானுங்க இருக்கு இல்லையா, அது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாங்க. அது வந்து தனித்தனியாக வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம்.
எந்த பொருளையும் தீய வைக்காமல் வதக்கிக்கோங்க. தீய வச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் தீய வைக்காத அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒன்றாவே வச்சு வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன தான் வதக்கிக்கிட்டே இருந்தால் கூட ஹையாக வைக்கும்போது டக்குன்னு தீயறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தீஞ்சால் அதோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. வாசனையே வேறு மாதிரி ஆகிடும். கைவிடாமல் வதக்கிக்கணுங்க. இது எல்லாமே வதங்கிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு வதங்கின பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இதெல்லாம் இந்த மசாலா பொருட்களை மளிகை சாமான்களை தனியாக போட்டுட்டு தாங்க நம்ம தனியாகவே அரிசியை போட்டு வதக்கணும். இது கூட நம்ம போடக்கூடாதுங்க. அரிசியை மட்டும் தனியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டு வறுக்கலாங்க. அரிசியையும் அதில் சொன்ன மாதிரி அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தாங்க. ஆனால் நம்ம ஒரு வாட்டி அரைச்சி வச்சுட்டா போதும் 2-2.5 மாதத்துக்கு நமக்கு தாராளமாக வரும். நீங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நியூலி மேரிட் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் மிளகாய்த்தூள் அரைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் செய்யணுமே அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சுத்தபத்தமாகவும் செய்கிறோம் இல்லைங்களா? அதனாலேயே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம அரைச்சி வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக கொண்டு ஆற வைக்கணுங்க. ஏன்னா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினுக்கு கொண்டு போய் அரைக்க முடியும். நம்ம சுட சுட எடுத்துகிட்டு போக வேண்டாங்க. அதே மாதிரி மிஷினில் மிளகாய்த்தூளை அரைச்சதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு அதை நல்லா பரப்பி விட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடாகவே எடுத்துகிட்டு அரைச்சதுமே சூடான மிளகாய்த்தூளையே ஸ்டோர் பண்ண வேண்டாம். அது வண்டு வந்துடுங்க. நம்ம தனியாக ஆற வச்சுட்டு அரைங்க. அதே மாதிரி மில்லுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியும் பொருளுங்களை ஆற வச்சு தாங்க கொண்டு போகணும். அதனால தான் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் போடுற சாமானுங்களை எல்லாத்தையும் காய வச்சுருக்கோங்க. மிளகாயையும் ஆல்ரெடி வதக்கி காய வச்சு ஒரு மூட்டையில் கட்டி வச்சுட்டோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். Thanks for watching.